அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டம் பாப்பாநாட்டில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிறுவன் உட்பட மேலும் 2 காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி பாப்பாநாடு அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 17 வயது சிறுவன் உட்பட மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், இந்த கைது நடவடிக்கை குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? கௌதமி, அதாவது கடந்த 12ஆம் தேதி பாப்பாநாட்டில் 23 வயது இளம் பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த கவிதாசன், அவரது நண்பர்கள் திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த வாக்குமூலத்தில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக ஒரத்தநாடு மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அலகேசன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவர் யார், மருத்துவமனையில் அன்றைய தினம் பணியில் இருந்த மருத்துவர் யார், அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டது ஏன் என்பதை நீதிமன்றத்தில் உடனடியாக இன்று தெரிவிக்கப்பட வேண்டும் என்று பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவர் அலுவலருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதில் அளிப்பது போல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தபோது மருத்துவர் அறுவை சிகிச்சையில் இருந்ததாகவும் அப்பெண்ணை காத்திருக்க சொன்ன போது வெறும் 6 நிமிடம் மட்டுமே இருந்துவிட்டு யாரிடம் சொல்லாமல் சென்று விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தகவலானது தெரியப்படுத்த வருகிறது. அந்த தகவலானது கிடைக்கிறது. இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்ய வேண்டும் என்று பாப்பாநாட்டில் கடையடைப்பு உண்ணாவிரத போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. பல்வேறு கட்சி அமைப்பினரும் அதில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற அன்று பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு 2 சக்கர வாகனத்தில் 6 இளைஞர்கள் 6 அமர சாவாசமாக செல்லும் சிசிடிவி காட்சிகள் வைரலானது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்புடைய மேலும் இதுவரை கைது செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று பாப்பாநாடு போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய அதே பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 2 கைது செய்துள்ளனர். கௌதமி, தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.